காவியா? சொல்லுங்க மதன், கேட்டுட்டு தான் இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் யூஎஸ் வர இஷ்டம் தான். அந்த மாதிரி ஒரு ஹைடெக் லைஃப் வேணும்னு எந்த பொண்ணு தான் ஆசைப்பட மாட்டா? இவ்வளவு சீக்கிரம் நீ எஸ் சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, when are we meeting? சரி, ஓகே. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களை பார்க்க வர ஒத்துக்கிறேன். ஆனா 10 நிமிஷம் தான். உன்னை பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் காவியா. இந்த ஜன்மம் எனக்கு பூர்த்தி அடைஞ்ச மாதிரி ஆயிடும். வரும்போது மறக்காம ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்துரு. ஏன்? உன்னை பார்த்த உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். ஐசியூல அட்மிட் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்ல. ஈவினிங் we are meeting, ஓகே? ஓகே. ஹோட்டல் பேர் ஞாபகம் இருக்குல்ல? ஹோட்டல் ப்ளூ மூன், ரூம் நம்பர் 302. I'll be waiting for you. மறக்க மாட்டேன், கண்டிப்பா வருவேன். பாய். ஓகே, பாய். அவன் தானாமா? ஆமாப்பா, அப்படிதான் தோணுது. ஏமா இந்த இழவு எடுத்த நெட்டை பார்த்து கெட்டு போறீங்க? அந்த இன்டர்நெட்டை பார்க்காதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? உங்களோட உயிரை எடுக்கிறீங்களா? எந்த ஹோட்டல் சொன்ன? ஹோட்டல் ப்ளூ மூன் 302 தானே? ஆமாப்பா. உனக்கு வச்சுக்கிறேன். காவ்யா 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 ஏ காவ்யா 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 ஏ காவ்யா காவ்யா காவ்யா. ஹே மை காவ்யா has come டா. ஏய் தாடிலாம் விட்டு கரெக்டா இருக்குதா? டக் 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 டக். கம் காவ்யா, கம் ஆன் மை டியர் கா. ஏய் யாரா நீங்க? ஏய் கேளி போங்கடா. இவன் தான் அந்த மன்மதனாடா. ஆமாண்ணே. ஏன் திவாகர் இது பெரிய திமிங்கலம் சொன்ன? இது சின்ன இறாலாவுல இருக்கு. ஏய் யாரா நீங்க? பெரிய பிசினஸ்ல பயந்துருவாங்களா? லெட் மீ கால் தி போலீஸ். ஏய் வெளிய போங்கடா. அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்த்து போலீஸ் கூப்பியா? யாரா நீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? முதல்ல அத சொல்லுங்கடா. ஏய் நான் தான் காவியாவோட அப்பா. என் பொண்ணைய ரூமுக்கு கூப்பிட்ட. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? காவியாவோட அப்பாவா? சார் எனக்கு யாருனே தெரியாது. காவியா ஏய் வெளிய போங்கடா. சார் சொன்னா கேளுங்க. என்ன பேச விடுங்க சார். நான் பெரிய இடத்து பையன் சார். விட்டுருங்க சார். இவனை உசுரோட விடக்கூடாது. இருடா தம்பி, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்க. ஏய் பெரிய இடத்து பிள்ளைக்கு ஏன்டா இப்படி ஒரு நார பழப்பு? எத்தனை பொண்ணுகள் நீ கெடுத்துறப்ப? உங்க பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்க சார். கல்யாணம் பண்ணின ஆசைப்படுறேன் சார். சார் இதுதான் சார் உண்மை. ஏய் கொன்றுவண்டா உன்னை. எங்க அப்பா பேர் ராஜசேகர் சார். பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் சார். மகா பிஸ்கட் கம்பெனியோட எம்டி. ராஜசேகர் பையனா நீ? ஆமா சார். உன் பேர் என்ன சொன்ன? சார் அரவிந்த் சார். இங்க பாரு அரவிந்த், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஒரு ஏற்பாட்டோட நாங்க வந்தோம் சார். ஆனா அந்த ராஜசேகர் பேரை சொல்லிட்டேன். ஆமா அந்த மகா அவ அத்தை பொண்ணு சார். அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல. இந்த பிளாஸ்பேக்லாம் எனக்கு தெரியும். இங்க பார், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. அதை ஒன்றை வச்சு தான் தீர்க்க போறேன். சார் ஒன்றும் புரியல சார். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை தம்பி. நான் சொல்கிறபடி நீ நடந்தா உன்னை உயிரோடு விடுறேன். இல்லை இப்போவே உன்னை போலீஸில் ஒப்படைச்சிடுவேன். சார் ப்ளீஸ் சார், நீங்கள் என்ன சொல்ல கேட்குறேன் சார். இப்போ என்ன பண்ண சொல்லுங்க சார். அந்த மகாவை பழி வாங்கணும். Is it okay? Okay. மாமா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா. Dad, you just see this, no? Yeah, no problem. என்னம்மா? மாமா அந்த ரம்யாவோட அப்பா வராரு. அவன் எதுக்கு இங்க வரான்? அது வணக்கம் ராஜசேகர். இங்க உனக்கு என்ன வேலை? உட்காந்து பேசலாமா? உட்காரு. உன் குடும்ப விஷயத்தை பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அதை பத்தி பேச நீ யாரு? உன் தங்கச்சி பொண்ணு தான் என் பொண்ணை கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு நமக்குள்ள இணைபிரியாத ஒரு பந்தத்தை உருவாக்கிட்டாளே. இனிமே என் வீட்டு நல்லது கெட்டது உன் சம்மந்தப்பட்டது, உன் வீட்டு கல்யாணம் கருமாதிங்க ஏன் சம்மந்தப்பட்டது? இங்க பாருங்க, ரம்யாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அடா அதை விடுகண்ணு. இப்போ என் பொண்ணு செத்துட்டானே வச்சுக்கவேன், அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதா இல்லை. ஏன் தெரியுமா? நான் இன்னொரு பொண்ணை தத்தெடுத்துக்கிட்டேனே. அது யாருன்னு கேட்க மாட்டியா? அது நீதாம்மா.
மகா அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல? அட, வாங்க 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 வாங்கம்மா வாங்க உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ராஜசேகர், இதான உன் பையன்? அன்னைக்கு வந்த டென்ஷன்ல உன் பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம போயிட்டப்பா. ஆமா, என்ன அடிலாம் பழமா வாங்கியிருக்காரு? யாரோ செம்தியா கவனிச்சிருக்காங்க போல. அது ஒரு பர்த்டே பார்ட்டி போயிட்டு வரப்போ வண்டி ஸ்கிட் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சரி, அதையெல்லாம் விடுப்பா. ஏன் ராஜசேகர், ஒரு வளர்ந்து கட்ட பையனை வச்சிருக்க, வாழைத்தொண்டு மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட வேண்டியதானே? அது 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 யாரோ ஒரு பேர் சொன்னாங்களே. ஏண்டா ஆலயமணியா கோவில் மணியாடா? அண்ணே சுப்பிரமணியனே. சுப்பிரமணி. ஆமாண்ணே. அவனையும் இந்த பொண்ணையும் வச்சு ஊருக்குள்ள ஏதோ கசா முசான்னு பேசிக்கிறாங்க. எடுப்பு தொடுப்புலாம் பேசிக்கிறாங்க. கேட்கறதுக்கு என்ன நல்லாவா இருக்கு? என்னதான் நமக்குள்ள பகை இருந்தாலும் ஒரு அக்கறையில சொல்றப்பா. நாமெல்லாம் பணக்கார சாதியப்பா. ஓ மருமக ஒரு பரதேசி பையனோட சுத்திக்கிட்டு இருக்கிறது என்னாலேயே தாங்க முடியலையே. நீ எப்படி தாங்குற? அதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு வந்த ராஜசேகர். என்ன பண்றது வைத்தி? பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டேன்றாளே. ஐயா, எதுக்கு கேட்கிற? பேசாம உன் பையனுக்கு கட்டி வச்சிரு. நான் எவன் இவளை கட்டினாலும் அவனை வெட்டுவேங்கிற சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, ஏன் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு என் மாமா இருக்காரு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது எப்படிமா முடியும்? என் பொண்ணு கல்யாணத்தை நான் முடிவு பண்ணலையே, நீதான முடிவு பண்ண. அப்ப உன் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணணும். உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமாமா? என்னம்மா நியாயம் இது? நீயே சொல்லு. இத பாருங்க, நான் வந்து நிறுத்துமா. இந்த பொம்பளை பிள்ளைகளே பிடித்தேன். எதை சொன்னாலும் ஒரு எதிர்வாதம். சொல்றேன்னு கோச்சுக்காதம்மா. நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. இவனுக்கு என்ன குறை? அழகா தானே இருக்கான். பாட்ட சட்டமா தானே இருக்கான். கையில வேற படம் வச்சுக்கல. ஒருவேளை குறையே இருந்தா கூட வெளியே சொல்லாதம்மா. ஒருவேளை உன்னை இவனை தவிர வேற எவனாவது கல்யாணம் பண்ணான்னா அவன் உசுரையே எடுத்துருவன்ல. bloody nonsense. ச்சீ. கோபமா போகுதோ பாப்பா? வரு கோபம் வரத்தான் செய்யும். அது கூட நல்லதுதான். ராஜசேகரு, நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காதப்பா. இப்போ நான் உனக்கு நல்லது செய்யணும் தானே வந்திருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்கிட்டே. தங்கச்சி, நான் போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுமா. மாப்பிள்ள தம்பி, நீங்க சீக்கிரமா அந்த காயங்களுக்கெல்லாம் மறந்த கருந்த போட்டுவிட்டு புது மாப்பிள்ளையா மாறிடுங்க. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு சின்ன சிறுசுகளை சேர்த்து வச்சுட்டு ராஜசேகர், ஏதாவது உதவி வேணா கேளு. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. வரட்டுமா? வரேன் தம்பி. வரேன் தங்கச்சி. வர்றப்பா. ஏய் வாங்கடா. குட் மார்னிங் மேடம். மகா, காலையில ஏன் ஆஃபீஸ்க்கு வரல? மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல. ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்த மணி. அதுக்குள்ள அந்த ரம்யாவோட அப்பா வந்து பெரிய லெவல்ல குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். என் கழுத்துல எவன் தாலி கட்டினாலும் அவனை வெட்டுவன்னு இத்தனை நாள் சபதம் போட்டுட்டு இருந்த அந்த வைத்தி திடீர்னு என் மேல பாச மழை பொழியறாரு.
அரவிந்துக்கும் மகாவுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்தியே தீருவன்ற ரேஞ்ச்ல என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி இப்படி ஒரு மாற்றம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி மாறினா என்ன? நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. எப்படிரா இவளை ஒழிச்சு கட்டி பேக் பண்ணலான்னு ஒரு கும்பலே ரத்த வெறியோட தெரியுது. அந்த கும்பலுக்கு நீங்க தான் தலைவனா? சேச்சே, உங்களுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணங்கிற விஷயம்தான் தீர்மானிக்கப்பட்டதாச்சே. அத நான் சொன்னா என்ன, வைத்தி சொன்னா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். இல்ல, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்க வேற, அந்த வைத்தி வேற. அந்த ஆளுக்கு திடீர்னு ஏன் உங்க மேல இவ்வளவு அக்கறை? வெரி சிம்பிள். முதலைக்கு முயல்குட்டியை ஏன் பிடிச்சிருக்கு, மலைப்பாம்புக்கு ஆட்டுக்குட்டியை ஏன் பிடிச்சிருக்கு, அதே மாதிரிதான் அந்த வைத்திக்கு இந்த மகாவை பிடிச்சிருக்கு. ஓ, வைத்தி நிச்சயம் ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாம, காரணம் இல்லாம அரவிந்துக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க சொல்ல மாட்டாரு. ஏதோ சதி நடந்திருக்கு. அப்பாடா, இததான் நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஒருவேளை உங்க மாமா இந்த நாடகத்துல சம்பந்தப்பட்டிருப்பாரா? இல்ல மணி, அவரு என் முதுகுல குத்துற ஆளு கிடையாது. இந்த மாதிரி வேலையில எல்லாம் எங்க அத்தை தான் எக்ஸ்பர்ட். அதுதான் வீட்லயே இருந்துட்டு உள்குத்து குத்துது. அத்தை மேல இவ்ளோ மரியாதையா, இவ்ளோ நம்பிக்கையா? நிச்சயம் அவங்க தான் வைத்தியை எப்படியா சந்திச்சு பேசிருப்பாங்க. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அரவிந்தோட நடக்க இருக்கிற என் கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன். குட், வெரி குட். நீங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்க, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். உங்க மாமா சொத்தை கொள்ளை அடிக்கட்டும், இந்த கம்பெனி எப்படியாவது நஷ்டத்துல போகட்டும். அந்த வைத்தியம் உங்களை மறுபடியும் மிரட்டிக்கிட்டே இருக்க போறான். உங்க அத்தை எப்பவும் போல உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறாங்க. அந்த அரவிந்த் எக்கேடுகிட்டு போனா எனக்கு என்ன? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்ன ஆச்சு? ஆஹா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்க நீங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து பெங்களூர் போன போதே நிச்சயதார்த்தம் நின்னுச்சு. மறுபடியும் அரவிந்த ஒரு பொண்ணோட பார்த்ததுனால நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இப்போ கல்யாணமே வேண்டான்றீங்க. மணி, அதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே. பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு தான். கெட்ட பேரும் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். எல்லாரும் சேர்ந்து திட்டுறது உங்களை கிடையாது, என்னத்தான். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி? இத பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். போங்க மணி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் நீங்க தான் நினைச்சேன். ஆனா அது நிரந்தரம் இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் எதுக்கு உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? சரி, அவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன பிடிச்சு பாழங்கணத்துல தள்ளிடுங்க. ரொம்ப நன்றி மணி, நான் வரேன். ரம்யா மாதிரி நானும் எங்கேயாவது காணாம போயிடுறேன். குட் பை. மகா, மகா, மகா. ஏயா சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு. இல்லண்ணே, அப்படி செஞ்சா தானே சரி வரும். அவங்களும் ஆரம்பத்துல அரவிந்த், என்ன எங்க ஏரியா பக்கம்? வணக்கம் சார், ஒரு வேலையா வந்தேன். சரி சரி தம்பி, எனக்கு கொஞ்சம் வேண்டியவர், நான் கொஞ்சம் பேசிட்டு வர்றேன். நீ போய் ஆரம்பி. சரிண்ணே. போ. அப்புறம் அரவிந்தன், உட்காருங்க சார். சந்திச்சு ரொம்ப நாளாச்சே. ஆமா, இந்த ஆர்பார் பிரச்சனைல கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஒரு 4-5 தடவை வந்திருக்கேன். என்ன ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? இருக்கு சார். அப்புறம் என்ன வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க சார். உங்களை ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அட, நான் ஒயின் ஷாப்பில் யார் என்ன கேட்டாலும் எதையும் தப்பாக எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா கவலையை மறந்து ஜாலியாக இருக்கத்தானே இங்கே வர்றான். அதில் போய் தப்பாக எடுத்துக்கிட்டா ஏதோ முன்ன பின்ன பேச தான் செய்வாங்க. அதை நாம தான் அனுசரித்து போகணும். சார், உங்கள் பொண்ணு ரம்யா ஓடி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். கிடச்சிட்டாங்களா? சார், நமக்குள்ள என்ன சார், நான் கமிஷனர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு உதவலான்னு தான் கேட்டேன். மற்றபடி உங்கள் பர்சனல் மேட்டர்லாம் தலையிடணும்னு கிடையாது. என்ன பண்ணுறது அரவிந்தன், நான் சல்லடையை போட்டு சலிச்சு பார்த்துட்டேன், கையில் இன்னும் சிக்கலை. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கலாமே. ஆடா, நம்மக்கிட்ட இல்லாத ஆள் பழமா? கட்டிட்டு வாங்கடான்னு சொன்னால் கருமாதியவே முடிச்சு வந்துடுவானுங்க நம்ம ஆளுங்க. என்ன பிரயோஜனம் சார், பெத்த பொண்ணையே கண்டுபிடிக்க முடியலையே. வாஸ்தவம் தான் சார். என்னதான் ஆள்பலம் இருந்தாலும் போலீஸ் நெட்வொர்க்கே வேற சார். சந்து பந்துல எங்க இருந்தாலும் சரி, சல்லடையை போட்டு தேடி கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்ப பாருங்க, லேட்டஸ்டா ஒருத்தன் சோஷியல் நெட்வொர்க்கிங்ல பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்கள ஹோட்டல் ரூமுக்கு வர வச்சு அவங்கள கெடுத்து அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவன் பெரிய ஹைடெக் ஆசாமி சார். அவன்
போலீஸ்ல மாட்டாம கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தான். ஏசி சண்முகம் சார்கிட்டயே சவால் விட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட அவனையே போலீஸ் ஸ்கெட்சு போட்டு நெருங்கிடுச்சுல. அடடே பரவாயில்லையே, போலீஸு மோப்பம் பிடிச்சிருச்சா? அவன் இருக்கிற ரகசிய இடமே தெரிஞ்சு போச்சு சார். ஏசி சண்முகம் சார் கண்டுபிடிச்சிட்டார்ல. நாளைக்கு காலையில் அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்க போகிறோம். அப்புறம் என்ன, என்கவுண்டர் தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த டீம்ல நானும் இருக்கேன் சார். அவன் பேர் என்ன? எங்கே வச்சு அவனை பிடிக்க போறீங்க? என்ன சார், தண்ணி அடிச்சா எல்லாத்தையுமே விளையாடுவேன்னு நினைச்சிங்களா? அது சீக்ரெட். எதுக்காக இந்த டாபிக் நான் ஆரம்பித்தேன்? ஞாபகம் வந்துருச்சு. ஸோ பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே சவால் விட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனையே நாளைக்கு நாங்கள் பிடிக்க போகிறோம். ஓடி போன உங்கள் பொண்ணை பிடிச்சி தர முடியாதா என்ன? அதுக்காக சொல்ல வந்தேன். அரவிந்தன், நீங்கள் கன்னியூ பண்ணுங்க. நான் உள்ள ஒரு நண்பரை பார்த்து வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? ஓகே சார். சார், உங்கள் பொண்ணு மேட்ரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரே ஒரு புகார், மறந்துடாதீங்க. சரிங்க சார். என்ன உள்ள போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறீங்க? இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளவா? போங்க போங்க. அறிவிட்டவையா அந்த அரவிந்த், நாம உனக்கு மகாவை கல்யாணம் பண்ணி வச்சு மகாவை பழி வாங்கணும் ஒரு திட்டம் போட்டா இது போலீஸுக்கே சவால் விட்டு மாட்டிக்கிற போகுதா? இவனை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுட்டா அப்புறம் நம்ம பிளான் என்ன ஆகுறது? Who is this? ஹலோ. ஏய், நான் வைத்தி பேசுறையா. ஹலோ மிஸ்டர் வைத்தி, எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வீட்டுக்கு வந்து மகாவை போட்ட போட்டில் எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஹே முண்டா, உன் கல்யாணத்துக்கு ஒரு வில்ல வந்துட்டாயா? யார் சார் அது? நீதான். நானா? புரியல சார். யோ, நீ அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணுற சேட்டை நிறுத்த மாட்டியா? நீ அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தை வம்புக்கு இழுத்து போலீஸுக்கே சவால் விட்டுருக்கேமே நீ. சார், அது என் பர்சனல், அதில் நீங்கள் தலையிடாதீங்க. யோ, போலீஸ் உன்னை பற்றி எல்லா தகவலையும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? உன்னை என்கவுண்டரில் போட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இஸ் இட்? அரவிந்த், நான் சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உன்னை என்கவுண்டர் பண்ண ரெடியாயிருச்சு போலீஸு. இது எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்த நம்பகமான தகவல். சார், நான் யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சு? நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்களா? யோ, உன்னை வச்சு எனக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கியா? எனக்கு நானே ஆப்போச்சுக்கிறோனா? நல்லது பண்ண வந்தால் சந்தேகப்படுறியா? சும்மா போட்டு வாங்கினேன் சார். இப்போ என்ன பண்ணலாம்? எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடு. கொஞ்ச நாள் தாமரவா இரு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் தான் உன்னை என்கவுண்டரில் போடுறதுக்கு துடிக்கிறானா. அந்த சண்முகம் மோசமான ஆளியா? அவன் உன்னை வச்சு ஏதோ ஸ்கெட்சு போட்டிருக்கானா. யோ, என்னையா சிரிக்கிற? நான் அந்த சண்முகத்தை வச்சே ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டேன். என்ன சொல்ற? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஸ்ருதி, மகா எங்க? அவ மனசு சரியில்லைன்னு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டா. அரவிந்த்? அவன் தெரியலையே. ஏ அரவிந்த், அரவிந்த் எங்க போனான்? டேட், நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னடா இது? ஏதாவது வேலை விஷயமா போறியா? டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் டேட். எனக்கு மனசு சரியில்லை. அப்படியே கனடா போனாலும் போயிடுவேன். என்னதான் நடந்ததுடா? உனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்காது டேட். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், மகாவும் வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணமே அந்த மகா தான். அந்த மகாவும் சுப்பிரமணியம் ஆஃபீஸில் அடிக்கிற கொட்டத்தை பார்த்து தாங்க முடியல டேட். ஷீ இஸ் கிராசிங் ஹர் லிமிட்ஸ். அவ திருந்துவா சொல்லி நானும் பொறுத்து போனேன். பட் அது தப்புன்னு சொல்லி நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்னதான்டா நடந்தது? நேத்து மகாவும் சுப்பிரமணியம் ஆஃபீஸில், அதுவும் லஞ்ச் பிரேக்கில் தனியா ஆஃபீஸில் அவங்க 2 பேர் அடிக்கிற கொட்டத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் அட்ரோஷியஸ் டாட். ஆமா, நீ தான் கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கே போலியே. ஸ்டூபிட். ஆஃபீஸ் போலனா என்ன இன்ஃபர்மேஷன் வராதா? எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்துச்சு தெரியுமா? ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த ஒரு வாரம் ஆஃபீஸ் போகாதால நிறைய கூத்து நடந்திருக்கேன். அதான் டாட், அவங்களுக்கு குளிர்விட்டு போயிடுச்சு. ஆஃபீஸில் நடந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டதுல இருந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்னோட பர்சனல் ரிலாக்ஸ்க்காகவாவது நான் 4 நாள் டூர் போயிட்டு வரேன். எங்கடா போவ? தெரியல டாட், எங்கேயாவது போவேன். என்னை தேடாதீங்க.
மாம் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பாய். ஏய் ஏய் சார் ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த மீட்டிங்க்கு கமிஷனர் வரதா இருந்தது. பட் அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால அவரால் வர முடியல. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சார், அந்த இன்டர்நெட் மஜ்னு மேட்டரில் என்ன சார் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்? அதுக்காக தான் இந்த அர்ஜென்ட் மீட்டிங். அந்த மிஸ்டர் எக்ஸ் நேற்று கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே ஒரு டம்மி பாம்பை வச்சு டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கலவரப்படுத்திட்டான். ஒருவேளை அந்த பாம்பு ஒரிஜினலாக இருந்திருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை நம்பவே முடியல சார். நம்பிதான் ஆகணும். அவன் மாறு விஷயத்தில் வந்ததுக்கான எவிடன்ஸ் சிசிடிவிலே ரெக்கார்டாக இருக்குது. அது இந்த லேப்டாப்பில் இருக்குது. நாம் கவனக்குறைவாக இருக்கோம். அவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணுறான். ஸோ நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே சார், நான் சொன்ன அந்த இன்டர்நெட் பில் மேட்டர் சார். எஸ் பாஸ்கர், அந்த ஆங்கிள்லையும் என்கொயரி போயிட்டு தான் இருக்குது. அந்த மிஸ்டர் எக்ஸ் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி அடுத்து அவன் ஏமாற்ற போகிற பொண்ணை கொல்ல போகிறதா என்கிட்டயே மிரட்டுறான். வி ஹாவ் டு மூவ் ஃபாஸ்ட். எப்படி சார்? அவன் அடுத்து ஒரு பொண்ணை ஏமாத்துறான்னா கண்டிப்பாக நம்ம லாட்ஜ்லேயோ இல்லை ரிசார்ட்ஸில் தான் தேடுவோங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போக மாட்டான். சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லை பங்களாஸ் இந்த மாதிரி இடத்துக்கு தான் அவன் கூட்டிகிட்டு போவான். அதனால் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் டோல்கேட் இந்த மாதிரி இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மஃப்டியில் இருக்க வைக்கணும். இது தவிர என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? சொல்கிறேன். எல்லாரும் இங்கே வாங்க. மாமா, ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். உன்னால என் புள்ள மனசொடிஞ்சு இந்த வீட்டை விட்டே போயிட்டான். எனக்கு மகா வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டான்னு சொல்லி பெட்டி எடுத்துட்டு போயிட்டான். உனக்கு இப்ப குளுகுலன்னு இருக்குமே. என்ன வளர்றீங்க அத்தை? அரவிந்த் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இது அவன் வீடு. எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்க எல்லாருக்கும் இருக்கு. இந்த வீட்டு பத்திரம் வேணா என் பேர்ல இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது. இந்த ஜென்மத்துல இந்த மகா வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. அவன் எதுக்காக கோச்சிட்டு போயிருக்கான்? எனக்கே கேட்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏய், நிறுத்துடி. ரொம்ப யோகிய மாதிரி பேசுற. நீ அந்த சுப்பிரமணி கூட சேர்ந்து அங்க ஆபீஸ்ல கூத்தடிச்சிருக்க. அதை பார்த்து மனசொடிஞ்சு போய் என் புள்ள வீட்டை விட்டே போயிட்டா. அத்தை, நேத்து எனக்கும் மணிக்கும் ஆபீஸ்ல சண்டை நடந்தது. இதுக்கு பேர் தான் உங்க டிக்ஷனரியில கூத்தா? உலகத்திலே இல்லாத புதுவிதமான டிக்ஷனரியா இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். சாந்தி, என்ன வளர்ற? என் பிள்ளை இல்லாத வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். இனிமே திரும்பி வரவே மாட்டேன். அப்ப எங்க நிலைமை? மகா கல்யாணம் எக்கேடோ கெட்டு போங்க. ஏன் இப்படி நீ அவசரப்படுற? நீங்க இப்படி நிதானமா பொறுமையா இருக்கீங்க. புள்ள கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். கொஞ்சம் கூட உங்களுக்கு சொரணையே இல்லையா? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கீங்க. சாந்தி, இந்த லட்சணத்துல உங்களால செய்ய முடிஞ்சதெல்லாம் இந்த பேப்பரை விரிச்சு வச்சுக்கிட்டு நியூஸ் படிக்கிறது ஒண்ணுதான். ஒரு திரும்ப கூட கிள்ளி போடாம இப்படியே நியூஸ் படிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு நம்ம குடும்ப நியூஸ் இந்த பேப்பர்ல வரும். அதையும் இந்த பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன நீ பேசிக்கிட்டே போற? கல்யாணத்து தான் மகா ஒத்துக்கிட்டா. அந்த வைத்தியம் தகராறு செய்ய மாட்டான்னு சொல்லிட்டான்.
ரூட் கிளியரா இருக்கிற நேரத்துல உன் புள்ள ஓடி போயிட்டானா நான் என்னடி பண்ணுவேன்? ஓஹோ, கனடால இருந்து வரும்போது உங்க புள்ள, இப்போ வீட்டை விட்டு ஓடி போனதும் அவன் ஏன் பிள்ளை ஆயிட்டானா? சாந்தி, ஏன் வீணா பிரச்சனை பண்ற? பிரச்சனை நான் பண்ணல, இதோ நிக்கிறாளே இவதான் பண்றா. இவளாலதான் எல்லா பிரச்சனையும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு ஆள் தான், எல்லாம் அந்த சுப்பிரமணி. ஏன் அத்தை, மணி பேரை சொல்லலனா, அவரை பம்பு கிழக்கலனா உங்களுக்கு நிம்மதியாவே இருக்காதா? நீதான் அவனை வச்சிருக்கன்னு அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டியே. ஏய், என்னடி சொல்ற? அவ சொன்னால இல்லையேன்னு அவளை கேளுங்க. மகா, என்ன இது? மாமா, அவங்க என்ன அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்துனாங்க, சந்தேகப்பட்டாங்க, ஆத்திரம் வர மாதிரி தப்பா பேசினாங்க. நானும் கோவத்துல சொன்னேன். கோவத்துல ஒரு வயசு பொண்ணு பேசுற பேச்சாமா இது? மாமா, உங்க பாசக்கார பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப நான் எங்க போறது? உள்ளேயா வெளியே வா? இப்ப வேற உனக்கு என்னதாண்டி வேணும்? முதல்ல அந்த சுப்பிரமணிய அவுட் ஹவுஸ காலி பண்ண சொல்லுங்க. அது முடியாது. ஏமா முடியாது? என்ன மகா, நீ இவ்வளவு முரட்டு பிடிவாதம் பிடிக்கிற? அந்த சுப்பிரமணிய யாரு? ஏதோ நீ உதவி கேட்ட, அவன் செஞ்சான். அதுக்கு பல மடங்கு நீ பரிகாரம் பண்ணிட்ட. 3 சக்கர வண்டி ஓட்டிட்டு இருந்தவன உச்சாணி கொம்புல ஒரு பெரிய பதவி கொடுத்து உக்கார வச்ச. இப்போ உன் வாழ்க்கைக்கு, உன் கல்யாணத்துக்கு வில்லனா வந்து நிக்கிறான். இங்க பாரு மகா, இதுவரைக்கும் நான் வாயை மூடிக்கிட்டு பொறுமையா இருந்தது போதும். இனிமே என்னால இருக்க முடியாது. மாமா, நீ பேசாத. இப்ப நான் சொல்றேன், சுப்பிரமணி அந்த அவுட் ஹவுஸை விட்டு காலி பண்ணணும். மாமா, இல்லனா அவனை நான் ஒரே அடியா காலி பண்ணிடுவேன். அவனை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கிறேன். மாமா, லுக், திஸ் இஸ் a லாஸ்ட் வார்னிங். அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். அவன் உயிரோட இருக்கணும்னா இந்த அவுட் ஹவுஸ் விட்டு அவன் வெளியே போகணும். இல்ல அவன் பணம் தான் வெளியே போகும், அதுக்கு நீதான் பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ, என்ன ஏசி சார், என்னை பிடிக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டு, போலீஸ்ல ஒரு டீம், மஃப்டியில ஒரு டீம் போட்டு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல இறங்கிட்டீங்க போல இருக்கு. அப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு உடனே உடனே வந்துட்டு தான் இருக்கு, அப்படிதானே? பணம் பாதாள வரையும் பாயும் போது போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வரையும் பாயாதா? அதையும் கண்டுபிடிக்கிறேன், உன்னையும் கையும் கலமா பிடிக்கிறேன். கிழிச்ச என் பேரையே உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீ எங்க வந்து என்ன கண்டுபிடிச்சு? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருப்பேன். அது கூட எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்கியே. என்கவுண்டர் இதையும் இன்ஃபார்மர் சொல்லிட்டானே? டோன்ட் ஆஸ்க் மீ unnecessary questions, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சண்முகம். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு உன் ஆஃபீஸில் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறப்பயே அதில் ஒரிஜினல் பாம் வச்சு உன் ஆஃபீஸோட சேர்த்து உன்னை தூக்கி இருப்பேன். நான் ஆம்பலடா, உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் உன்னை மாதிரி தூரத்துலேருந்து துப்பாக்கியால் சுட்டு ஓடி போகிற கோழை இல்லடா நான். நேருக்கு நேரு மட்டும் நீ நானும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கியேன், உனக்காக எல்லாம் துப்பாக்கி குண்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். உன்னை அடிச்சு துவச்சி ஜெயிலில் கொண்டாந்து போட்டுருவோம், ஞாபகம் வச்சுக்க. அதான் ஐ லைக் இட். அதெல்லாம் நேர்ல பார்க்கறப்ப நடக்குதான்னு பார்க்கலாம். ஐ லைக் யுவர் சேலஞ்ச். என்ன இவ்வளவு நேரம் சூடேத்துன நீ, இத்தனை இடத்துல உன் போலீஸ் போர்ஸை போட்டு என்ன கண்டுபிடிக்க தேடுற நீ, ஒரு முக்கியமான இடத்த கோட்டை விட்டுட்டியே ராஜா. இந்த இடம் நான் பேசுற எல்லா ஃபோன் காலையும் ட்ராக் பண்ற நீ, இந்த ஃபோன் கால் பேசி முடிச்ச உடனே நான் ஃபோனை கட் பண்ணுவேன். உடனே உன்னோட சைபர் கிரைம் ஆஃபீஸர்ஸ் நான் எங்க இருக்கேன்ற இன்ஃபர்மேஷன் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியுமோ போய் சேர்ந்துடு ராஜா. இல்லைன்னா நஷ்டம் உனக்கு தான். குட் பை டியூட். சார், இப்போ உங்களுக்கு வந்த காலை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். எங்கேருந்து வந்தது? உங்கள் வீட்டு லேண்ட்லைன் நம்பர் சார். வாட்? எஸ் சார்.
cannot be reached at the moment. Please try again later. ஜெயந்தி ஜெயந்தி அத்தை 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 இருங்க இருங்க எந்திரிங்க பார்த்து இருங்க என்னாச்சு அத்தை? மாப்பிள்ள அந்த பாவி என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம ஜெயந்திய கடத்திட்டு போயிட்டான் மாப்பிள்ள. நம்ம ஜெயந்திய கொன்னுடுவானு எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. நம்ம ஜெயந்தி எப்படியாவது காப்பாத்துங்க மாப்பிள்ள, எப்படியாவது காப்பாத்து. கண்டிப்பா காப்பாத்துறத, நீங்க பயப்படாதீங்க. அது சீக்கிரம் சரி மாப்பிள்ள. அத கான்ஸ்டபிள் நான் வர சொல்றேன், இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. ஜெயந்தி எப்படியாவது காப்பாத்து. நான் ஜெயந்தியோட தான் வருவேன். எப்படியாவது காப்பாத்துங்க. ஹலோ, நான் ஏசி சண்முகம் பேசுறேன். கூல் 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 பேபி. நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள ஏமா இவ்வளோ டென்ஷனு? எப்படி இருக்கு இயற்கை சூழல் எல்லாம்? நல்லா இருக்குல்ல? நைஸ் ஸ்மெல். நோ ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆமா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசலான் இருக்கேன். ஃப்ரீயா இருப்பானா? அவனை விட நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. உனக்கும் கொடுக்குறேன், நீயும் பேசலாம். எல்லா செக் போஸ்ட், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட், டோல்கேட் எல்லாம் அலர்ட்டா இருக்கா? இருக்கு சார். சார், உங்க ஒய்ஃபை கடத்துறதுக்கு ஒரு கார் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காரோட நம்பர் அவங்க வீட்டு எதிர்க்க இருக்க கடையில் பார்த்துருக்காங்க சார். அது டம்மி நம்பரா இருக்குமே. ஆமா சார். எந்த கிரிமினலும் ஒரிஜினல் நம்பரை வச்சு ஆளை கடத்த மாட்டானுங்க சார். அந்த காரோட கலரையும் கம்பெனி நேமையும் வச்சு ட்ரேஸ் பண்ணலாம் சார். ஓகே, தேடுங்க. ஓகே சார். ஹலோ,
ஒரு ரிங்லேயே ஃபோன் எடுத்துட்டு கிரேட்ப்பா. உன் ஒய்ஃபை காணும் ரொம்ப டென்ஷனாக இருக்கியாப்பா? டேய் என் ஒய்ஃப் என்ன பண்ண? ஓகே ஓகே கூல் டியூட் கூல். உன் ஒய்ஃப் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கா. என்ன இங்கே ஒரே ஒரு குறை, இங்கே ஏசி தான் இல்லை. இந்த கூல் கிளைமேட்லேயும் பாவம் உன் ஒய்ஃபுக்கு ரொம்ப வேர்க்குதுடா. என்ன வேணும் உனக்கு? ஏன் என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ற? என்னது? என்ன என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றியாவா? நீ என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண, அதனால தான் நான் உன் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றேன். சரி 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 சரி, எனக்கு குடும்பம் இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணல. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ என்ன சீன்ன, பதிலுக்கு நான் உன்னை சீன்றேன். கம் டு த பாயிண்ட். ஜெயந்தி எங்க இருக்கா, எப்படி இருக்கா? உன் டிமாண்ட் என்ன? மை டிமாண்ட் இஸ் 25 lakhs. ஏற்பாடு பண்ணு. இம்பாசிபிள். யோ, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? உனக்கு உன் ஒய்ஃப் ஜெயந்தி வேணும்னா எனக்கு 25 lakhs கொடுத்து தான் ஆகணும். உனக்கு வேணான்னு சொல்லு. உன்னோட லவ்வபிள் ஒய்ஃபை நான் இங்கேயே போட்டு தள்ளிடுறேன். இல்லைன்னா மற்ற பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதேதான். என்ன வேணும் சொல்லு. என்னடி சின்ன பசங்க பிஸ்கட் கேட்குற மாதிரி என்ன வேணும் கேட்டுட்டு இருக்க? இந்த பார், உனக்கும் பொண்டாட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட என் லைஃப் எனக்கு முக்கியம். புரிஞ்சுதா? கவனமா கேளு. உன் டிபார்ட்மெண்ட்ல என் மேல பதிவு பண்ணி வச்சிருக்கிற கிரைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். இது எல்லாம் நடந்தா உன் ஒய்ஃப் ஜெயந்தி பத்திரமா வீடு வந்து சேருவா. இதுல ஏதாவது ஒரு சின்ன குளறுபடி நடந்தாலும் குணமாதான் வருவா. வேணாம், அவளை எதுவும் பண்ணிடாத. பணம் ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி உனக்கு 4 நாள் டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா. இன்னும் உனக்கு ஜஸ்ட் 24 hours கொடுக்குறேன். அதுக்கு மேல எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. ஏன்னா உன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காப்பா. நான் என்ன வேணா பண்ணலாம். உன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ராஜா. அண்ட் ஒன் மோர் திங், உன்ன மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. இட்ஸ் அ ஒன் மேன் ஷோ. இவ்வளவு பண்ணனா இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன வேணா பண்ணலாம். 24 hours, 25 lakhs. Bye, dude. Hey, hello, hello. என்னம்மா, ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்ட டீல் ஓகே தானே? சார் என்ன சார் ஆச்சு? 25 லட்ச ரூபா பணமும் அவன் கேஸ் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸும் கேட்குறான். என்ன சார் சொன்னா? எங்க இருக்கானா? தெரியல. ஆனா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா? யா, இங்கே ஏசி இல்லை, இவ்வளோ கூல் கிளைமேட்லையும் உங்கள் ஒய்ஃப்க்கு வேர்க்குதுன்னு சொன்னா. சார், இப்போ சென்னையில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு. அப்போது கூல் கிளைமேட்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, குன்னூர், வால்பாறை, ஏற்காடு, வேற என்ன, கூர்க். சார், அந்த ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். எங்க இருந்து பேச? மூணார் சார். மூணார்ல இருந்து பேசியிருக்கான் சார். மூணார்? அங்க எப்படி ஜெயந்தியை கூட்டு போனா? அப்போ சார் இல்ல சார், செக் போஸ்ட்லாம் அலர்ட்டா தான் இருந்தது சார். அப்ப எப்படி கடத்திட்டு போனா? சார், உங்க ஒய்ஃப் அவன் சென்னையிலே ஒளிச்சு வச்சுட்டு மூணார்ல அவன் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஆனா என் ஒய்ஃப் அழுகுற சத்தம் ஃபோன்ல கேட்டுச்சு. அப்போ அவன் கஸ்டடியில் தான் இருக்கா. அவன் மூணார்ல இருக்கானா? நானும் கிளம்புறேன். என் கூட 2 பேர் மட்டும் வாங்க. ஓகே சார். அப்புறம் வடபண்ணி இன்ஸ்பெக்டர் கோபிநாத் மறக்காதீங்க. ஓகே சார். 1 செகண்ட். ஹலோ ஹலோ மாப்ள, என்னாச்சு மாப்ள? அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. நம்ம வீட்டில் செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. அப்புறம் அவன் ஜெயந்தியை மூணார் கடத்திட்டு போயிட்டான். அத்தை, பயப்படாதீங்க. நானும் மூணார் கிளம்புறேன். ஜெயந்தியோட தான் திரும்ப வருவேன். நீங்க பத்திரமா இருங்க. கைஸ், சார்
மூணார் கிளம்புறதுக்கான வேலையை பாருங்க. எஸ் சார். எஸ் சார். நான் போய் கமிஷனரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். லட்சுமி என்னடா? ஹலோ சுப்பிரமணிய, நான் ஜெயந்தியோட அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஜெயந்திய யாரோ ஒருத்தன் வீடு போந்து கடத்திட்டு போயிட்டான். ஐயோ, என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா மாப்பிள்ள. இவ்வளவு நடந்திருக்கு. சண்முகம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மாப்பிள்ள இப்பதான் மூணார் கிளம்பி போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அந்த கொலைகார பாவி உன் தம்பிய கொலை பண்றதுக்கு கெடி வச்சிருந்தான். என்ன வேற வீடு புகுந்து அடிச்சு போட்டுட்டான். இப்போ என் பொண்ணு அந்த படுபாவி கையில மாட்டிக்கிட்டா. மூணாறு போயிருக்கிற உங்க தம்பி உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாதுப்பா. அங்க என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தம்பி. கவலைப்படாதீங்க அத்தை, நான் உடனே மூணார் கிளம்புறேன். ரொம்ப நன்றிப்பா. இத நான் சொல்றதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன். என்னடா இவ போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு கொடுக்க சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதப்பா. அவர் பெரிய பதவியில இருந்தோம் தைரியமா வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டா பண்ணவன். உங்க தம்பி அவன் கையில தனியா மாட்டினா என்ன பண்ணுவானோ? கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கே மூணார் கிளம்புறேன். சரி தம்பி. ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதியை காணோம். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? குழந்தைய யார்கிட்ட விட்டு போறது? முதல்ல ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுவோம். ஹலோ, நான் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு அவசர விஷயமா நான் மூணார் போயிட்டு இருக்கேன். ஓகே சார். ஒரு 2 நாள் ஆஃபீஸ் வர மாட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. சரி. ஹலோ லீலா, நான் தான் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு அவசர விஷயமா நான் மூணார் போக வேண்டியிருக்கு. சரி. குழந்தைய உன்னால பார்த்துக்க முடியுமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா, நான் இப்பயே கூட்டு வரேன். சரி மாமா. சரிம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.